தாபா ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட், டெக்ஸ்சர் அண்ட் சாஃப்ட்னஸோட தந்தூர் அவன் எதுவுமே இல்லாமல் தவாலியே எப்படி ஈஸியாக கார்லிக் நான் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணியில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சோன்னா நல்லா பொங்கி வந்துடும். இப்போ 4 கப்பு மைதாவில் கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். 4 கப்பு மைதா மாவுக்கு எனக்கு 1/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்குது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. 1.5 மணி நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா பொங்கி டபுளாக வந்திருக்குது. ஒரு 12 பீஸாக உருட்டி வச்சுட்டு நான் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, கொத்தமல்லி, எள்ளு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஒட்டிக்கும். பேக் சைடில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு தவாவில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் டர்ன் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் எல்லா பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக தாராளமாக பட்டர் அப்ளை பண்ணோன்னா நான் ரெடி.